ஏழை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கிருத்திகா. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நியூ மாம்ஸ்க்கான இந்த வீடியோ பிரெஸ்ட் ஃபீட் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிறது பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டால் என்னோட பிரெஸ்ட் ஃபீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி நான் சொல்கிற ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பால் கட்டுற அளவுக்கு வந்து நமக்கு வந்து பால் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வெறும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலிவரி ஸ்டோரி கேட்டுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்க்காதவங்க வந்து மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் வந்து கிடைக்கவே இல்லை. ஒரு 1.5 டேஸ்லேருந்து எனக்கு வந்து பால் வந்து கிடைக்கவே இல்லை. ரொம்ப வந்து ஃபீல் பண்ணேன். பக்கத்து பேட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி வந்து என்னம்மா உனக்கு பால் கிடைக்கல, என்னம்மா உனக்கு பால் கிடைக்கல, துக்கம் மாதிரி வந்து விசாரிச்சுட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக வர இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா வந்து டிப்ரெஷனில் இருந்தேன். ஸோ அது வேறு எனக்கு இன்னும் வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கள் மம்மிக்கு இதை சொல்ல ஃபீல் பண்ணும்போது எங்கள் மம்மி வந்து நிறையா வந்து சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டோன்னே எனக்கு பாலே கட்டிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. பால் கட்டி எனக்கு ஃபீவரே வந்துருச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க. நான் வந்து பாலை வந்து டிஸ்யூஸ் பண்ண கொஞ்சம் வந்து ரொம்ப கட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னென்ன ஃபுட் எடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு என்னென்ன ஃபுட் எடுத்துருப்பேன்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த ஃபுட்டை பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஷோ பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும். சரி, நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் அப்போ தான் நியூவாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா எனக்கு மோட்டிவ் பண்ண தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வந்து போடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அது கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் சொல்கிற வீடியோ நான் ஷோ பண்ணுறேன். இது ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன். பால் கொடுக்கறதுனால நம்ம வந்து குண்டாகிடுவோம், நல்லா ஃபேட்டாகிடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இது வந்து அப்பட்டமான பொய். எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறதுனால தான் அவங்க குண்டாகிறன்றது கிடையவே கிடையாது. அவங்கவுங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஹார்மோன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து குண்டாகிறது ஒல்லியாகிறது வந்து கிடக்கு. நானும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது தான் நான் வரைக்குமே குண்டால் நான் இருந்த மாதிரி தான் இருக்கிறேன். ஸோ அது வந்து அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் அதனால் வந்து பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்காம வந்து இருக்காதீங்க. யாருமே கொடுக்காம இருக்க மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ உடம்பு போட கூட நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நமக்கு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 500 to 600 கேலரி வந்து நமக்கு குறையுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து உடம்பு வந்து போட போகிறோன்றது வந்து கிடையவே கிடையாது. உடம்பு ஒரு சீரம் போடவும் மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 3 liters ஆச்சும் வந்து நம்ம எடுத்துக்கணும். 3 to 5 liters ஆச்சும் வாட்டராகவோ சூப்பாகவோ தண்ணியாகவோ கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அது வந்து நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா மதர்ஸ் ஹார்லிக்ஸ். நீங்கள் வந்து மதர்ஸ் ஹார்லிக்ஸ் வந்து குடிச்சிருப்பீங்க ப்ரெக்னென்சிலேருந்தே. அது வந்து கண்டினியூஸாக வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணிங்க. ஏன்னா வந்து மதர்ஸ் ஹார்லிக்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து மில்க் சர்க்குலேட் ஆகிறதுலேருந்து நம்ம பேபி வந்து நல்லா வெயிட் போடுற வரைக்கும் நம்மளை வந்து ஃபுல்லாக கிளியராக வரைக்கும் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மதர்ஸ் ஹார்லிக்ஸ் குடித்தாலே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வராமலாம் இருக்காது. அது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்க்கு வந்து ரொம்ப 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 எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரஸ்க்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் வாயால் சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து மார்னிங் வந்து மில்க் எடுத்துக்கிறோம், இல்லை வந்து ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மில்க்கு ஹார்லிக்ஸும் நல்லா வந்து சுண்டை காய்ச்சி அல்லது அந்த ரஸ்க்கை போட்டு அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு உடனே வந்து ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு மில்க் செக்ரெட் ஆகிற ரிசல்ட் வந்து உடனே உங்களுக்கு எனக்கு தெரியும். அதனால் வந்து மில்க் வந்து கண்டிப்பாக வந்து ரஸ்க்கு எடுத்துக்கோங்க. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்லிக், அதாவது பூண்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் வாயால் சாப்பிடலாம். ஏன்னா அந்த தோல் மேலே இருக்க அந்த நம்ம கிள்ளிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னா நம்ம குழம்புலையோ சாம்பார்லேயோ அது மாதிரி நம்ம வந்து நல்லா பூண்டு சேர்த்து சாப்பிடலாம். அதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா பூண்டு பால் குடிச்சிடுங்க. பூண்டு நல்லா நசுக்கி போட்டு பால் காய்ச்சி அதில் போட்டு நல்லா பூண்டு பால் சர்க்கரை உங்களுக்கு தேவை சர்க்கரை போட்டு பூண்டு பால் குடிக்கலாம். ஸோ இது வந்து பூண்டு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். வந்து எனக்கு வந்து பூண்டு தான் நான் அதில் சொல்லியிருப்பேன் டெலிவரி வீடியோலேயே. எனக்கு பூண்டு தான் வந்து நல்லாவே கொடுத்துருந்துச்சு பாப்பாவுக்கு. அதில் பூண்டு வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்புன்னு மட்டும் இல்லை, ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டுக்கால் குழம்பு, அப்புறம் ஆட்டு ரத்தம், இதெல்லாமே வந்து நமக்கு ரொம்பவே இதுவாக இருக்கும். அதுமாதிரி ஆட்டுக்கால் சூப்பு நம்ம வந்து தண்ணியாகவும் கிடைக்கிது, அதனால ப்ரோட்டீன் நிறையாவும் அது வந்து கிடைக்குது. ஸோ அதனால் ஆட்டுக்கால் சூப்பு, இதெல்லாம் வந்து ஆட்டு ரத்தம் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது சாப்பிட்றது நல்லது. அது சாப்பிட்டாலும் நமக்கு மில்க் வந்து உடனே செக்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். நான் ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன்.
வெஜிடபிள் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரூட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து பேபிக்கு வந்து கோல்டு, நம்மளுக்கு கோல்டுனா பேபிக்கு கண்டிப்பாக கோல்டு வந்துடும். ஃப்ரூட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஃப்ரூட் வந்து எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் அப்படின்ட்டு வந்து ஃப்ரூட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா கேரட் சாப்பிட்லாம், கேரட் வந்து வெறும் வாயிலே சாப்பிட்லாம். அதில் மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை நான் ஏன் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, அது முருங்கைக்கீரை எடுத்தாலும் நல்லது, முருங்கையோட தண்டு அந்த இது எடுத்தாலும் நல்லது, அந்த பூ எடுத்தாலும் நல்லது, முருங்கைக்காய் சாப்பிட்டாலும் நல்லது. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அயர்ன் அண்ட் கால்சியம் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து செக்ரெட் பண்ணி கொடுக்கும், நம்மளுக்கும் பாடியில் வந்து நல்லா வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக்கி கொடுக்கும். அதனால் வந்து அதாவது முருங்கைக்கீரையை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க, மறக்காமல் சாப்பிட்ருங்க. அவாய்ட் பண்ணாதீங்க, மறக்காமல் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. வாரத்தில் கண்டிப்பாக 2 to 3 days கண்டிப்பாக நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. சாப்பிடாதவங்க, முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கண்டிப்பாக 2 daysக்கு எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்க வீக்லி 4 time கூட எடுத்துக்கலாம். உடனே உங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் ஆகும். பிரெஸ்ட் ஃபீட் ஆகிறவங்க நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா வந்து பாப்பாவுக்கு நிறைய பிரெஸ்ட் ஃபீட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பிரெஸ்ட் ஃபீட் ஆகிறவங்க நல்லாவே சாப்பிட்லாம். அதுவும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருவை தவிர ஒயிட் கரு வந்து சாப்பிடுங்க. ஒயிட் கருவில் நிறைய சத்து இருக்குது. ஒரு நாளைக்கு 2 எக் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு சாப்பிடுங்க. எக்லேயுமே நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்கும், நம்மளுக்கும் வந்து ஹெல்த்தாக இருக்கும். பேபி அந்த மில்க் வந்து குடிக்கிறதுனால அவங்களும் வந்து சீக்கிரமாக வந்து நல்லா வெயிட் போடுவாங்க, அவங்களுக்கு உடம்பு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எக் வந்து அவாய்ட் பண்ணுறாதீங்க, எக்கையும் மறக்காமல் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம். ஸோ வெந்தயத்தையும் நீங்கள் வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து மில்க் செக்ரெட் ஆகுதுலாம் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது சாப்பிட்டது இல்லை, ஆனால் நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதில் வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. வெந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. நம்ம வயிற்றுலாம் வெந்தயம் தானே சாப்பிடணும், வெந்தயத்தில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. வெந்தயம் வெறுவாயெல்லாம் எடுத்துக்க தண்ணியில் ஊற வச்சுக்கோ நீங்கள் சாப்பிட்லாம், அது சாப்பிட்லாம். சீரகத்தை வந்து தண்ணி நல்லா ஊற வச்சு குடிக்கலாம், ஓகேங்களா? அதெல்லாம் நல்லா உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் வந்து வரதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் எடுக்க முடியும். ரொம்ப பெரிய ஃபிஷ் எடுக்கிறது பதில் குட்டி குட்டி ஃபிஷ்ஷுங்களாம் இருக்குங்கள்ல, மீனுங்கள்லாம் இருக்கும், அது எடுத்திங்கன்னா அதுலேயுமே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ குட்டி குட்டி ஃபிஷ்ஷில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அது நம்ம சாப்பிட்றது நல்லது. அதுவும் ப்ரெக்னென்சி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு நிறைய மீன் சாப்பிடணும், ஓகேங்களா? அதுலேயே வந்து குட்டி மீன் வந்து ரொம்ப நல்லது எடுத்துக்கிறதுக்கு. அது இந்த சொரா புட்டுன்னு செய்வாங்கள்ல, இந்த சொரா சொல்லுவாங்கள்ல, பால் சொராவா, அந்த சொரா வந்து எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. நிறையவே ஃபீட் ஆகும். இந்த பக்கம் ஃபீட் பண்ணிட்டேக்கும்போது இந்த பக்கம் வந்து லோவாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து சொரா வந்து எடுத்துக்கோங்க. அந்த சொரா மீன் வந்து இருக்கும், அது நீங்கள் குழம்பாகவே வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரை மாதிரியும் சாப்பிட்லாம், சொரா புட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம்னா சொரா மீன் வந்து எடுத்துக்கோங்க. மீனே எடுத்துக்கோங்க, இல்லை சொரா மீனில் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி. நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அவ்வளோக்கு தான் பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு 3 liters ஆச்சும் கண்டிப்பாக குடிக்கணும். மினிமம் 3 liters ஆச்சும் குடிக்கணும். நம்ம ஆல்ரெடி ஃபீட் பண்ணும் போது தெரியும் நம்ம தண்ணி தாக்கம் ரொம்பவே எடுக்கும். அப்போயும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது தண்ணி எடுத்துகிட்டே இருக்கும், நீங்கள் அப்போயே குடிச்சிட்டே இருங்க. அதனால் நம்ம கிளாக் வச்சு டைம் வச்சு குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஃபீட் பண்ணாலே நம்மளுக்கு பால் வந்து கொடுக்க தண்ணி தாங்க எடுத்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்களே குடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் 3 liters கண்டிப்பாக குடித்தாலே உங்களுக்கு வந்து ஃபீட் ஆகும், நல்லா ஃபீடிங் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேகியம் சம்திங் சொல்லியிருக்காங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை, நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பிரசவ நாட்டக்காய்ன்றது ஏதோ இந்த வயிற்றுக்கடலை கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நம்ம ஆஃப்டர் டெலிவரி சாப்பிடும் போது நமக்கு வந்து அந்த வயிற்றில் இருக்கிற அழுக்குமே க்ளீன் பண்ணி கொடுக்கும், பிரெஸ்ட் ஃபீட் தூண்டுறதுக்குமே அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது யூஸ் பண்ணுறதுக்கு அதை லேகியத்துலாம் நம்ம வந்து வீட்டில் இது சாப்பிட்டே எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு அதுமாதிரி இதெல்லாம் சாப்பிட இது பண்ணிங்கன்னா லேகியத்தை எடுத்துக்கோங்க. அது வந்து பிரெஸ்ட் ஃபீட்டுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட வந்து அந்த நம்ம போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு அது சூப்பராக இருக்கும். 1 month கிட்ட தான் ட்ரையல் பண்ணி பார்த்து உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் நானும் செக் பண்ணி பார்த்தேன், நிறைய பேர் அந்த இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் விட உங்களோட பிரெஸ்ட் ஃபீட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா நல்ல தூக்கம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நல்லா தூங்குறோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறோமோ அவ்வளோக்கு தான் நம்ம பிரெஸ்ட் ஃபீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் 100க்கு 100 உண்மை.
நம்ம நல்லா தூங்கணும், நம்ம வந்து மைல்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேபி வந்து நம்ம ஃபீட் பண்ணும்போது நச்சு சவுண்டில் ஃபீட் பண்ணாமல் தனியாக ஒரு ரூம்லையோ தனியாக நம்ம செப்பரேட்டாகவும் அந்த பேபி வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அந்த பேபிட்ட பேச்சு கொடுத்து ஃபீட் பண்ணோம்னா அவங்க கண்டிப்பாக அந்தளோட லிப் எடுத்து அங்கே வைக்கும் போது அதோட தூண்டல் வந்து நம்ம பிரைண்டுக்கு போய் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட பாடியில் வந்து சர்க்கிள் ஆகி நம்மளுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் உண்மை. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப வந்து டென்ஷனாகவும் ப்ரெஷராகவும் இருந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணவே பண்ணாதீங்க. கிடைக்கலையே அப்படி சொல்கிறாங்களே திட்டுறாங்களே அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு நம்ம பேபி தான் முக்கியம். நம்ம பேபி ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடியோ இது பண்ணியோ ஃபீட் பண்ணும்போதுனா உங்களுக்கு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். அதனால பாப்பா வந்து ஃபீட் பண்ணும்போது எனக்கு வந்து நல்லா சர்க்கிள் ஆகி பிரெஸ்ட் ஃபீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு தான் நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தாக இருக்கும். அந்த சாப்பிட்றதுலேருந்து பேபிக்கு வந்து ஃபீடிங் பால் கிடைக்கும். நம்ம சாப்பிட்றதுலேயே நிறையா இருக்குது. சாப்பாடில் ஒரு விதம் இருக்குது, பயிரில் ஒரு விதம் இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு பொருளும் ஒரு கால்சியம் வந்து நம்மள சாப்பிட்ற ஒரு பொருள்லேயே எல்லாமே இருக்குன்றதுனால நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட மட்டும் இருக்காதீங்க. லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட்டுன்ற மாதிரி லாஸ்ட்டாக சொல்ல போகிறது என்னன்னா ரிலாக்ஸேஷன். உங்கள் மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. பாட்டு கேளுங்க, நடங்க, வாக்கிங் போங்க. எல்லாமே நல்லா ரிலாக்ஸேஷனாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேபி வந்து அந்த நம்மளுக்கு ஃபீட் பண்ணும்போது இந்த நிப்பிள்கிட்டையே வாயை வச்சு ஃபீட் பண்ணாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வலிக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கும் ஃபீட் பண்ணுறதுக்கு பால் கிடைக்காது. அது கஷ்டமாக இருக்கும். அதனால் பேபி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த பொசிஷன் வந்து எங்கேயா ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த இடத்துல வந்து ஃபீட் பண்ணணும். நல்லா வந்து பேபி வந்து நம்ம நிப்பிள் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே வாயில் எடுத்து ஃபீட் பண்ணுற மாதிரி ஃபீட் பண்ணணும். அதுவும் ரொம்ப நல்லது ஃபீட் பண்ணுறது. அப்போயே நமக்கு வந்து சொன்ன மாதிரி நம்ம பேபி வாயை வச்ச உடனே நமக்கு வந்து மைண்டில் போய் அட்டாக் பண்ணி அதோட சீக்கிரமாக வந்து சர்க்கிள் ஆகி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து இந்த பக்கம் ஃபீட் பண்ணும்போது இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணதுனால தான். இதெல்லாம் நான் சாப்பிட்டதான். இது ஃபுல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு இதில் பிடிச்சத மட்டும் தான் நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன் ரொட்டீனாக. இப்போ நீங்களும் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பிரெஸ்ட் ஃபீட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கிடைக்க சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.